நாகப்பட்டினத்தை தொடர்ந்து திருவாரூரில் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று 2 மாவட்டங்கள்ல இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு இன்று விமானம் மூலமாக திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாகையை சென்றடைந்து நாகையில அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த பிரச்சார பரப்புரைக்கு முன்னதாக அவர் திருவாரூரில் இருந்துதான் அவருடைய இந்த பிரச்சார பேருந்தில் ஏறி நாகைக்கு சென்றார். நாகையில் அவர் பரப்புரையை முடித்துவிட்டு மீண்டும் திருவாரூர் நோக்கி தான் வந்தார். அவர் 3 மணி நேரமாக திருவாரூரில் இருந்து புறப்பட்டு 27 கிலோமீட்டர் தூரம், அந்த 27 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரமாக அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். நாகையில் அவர் தொடங்கி நாகையில் இருந்து பைபாஸ் வழியாக திருவாரூர் வரக்கூடிய அந்த பைபாஸ் வழியாக அவருடைய பிரச்சார பேருந்து வாகனத்திலே அவர் கொண்டுள்ளார். வழி எங்கும் நிறைய ஊர்கள் இருக்கிறது. அந்த ஊர்களில் இருந்தெல்லாம் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலும் நெற்கதிர்களை கொண்டும் பரிசு பொருட்களை வைத்துக் கொண்டும் வரவேற்பதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வரவேற்பை அவர் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக கீழ்வேலூர் என்ற ஒரு பகுதி, கானூர், இந்த பகுதிகளெல்லாம் கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியிலே குவிந்து வரவேற்பு அளித்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் இந்த திருவாரூர் எல்லை பகுதிக்கு வந்த பிறகு தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக, அதாவது நாகையிலிருந்து திருவாரூர் எல்லை பகுதிக்கு 1 மணி நேரத்தில் வந்து விட்டார் என்றால் 2 மணி நேரமாக இந்த எல்லை பகுதியில் இருந்து அவர் தொடர்ந்து திருவாரூர் எல்லை உள்ளே வந்து விட்டார். நகர்பகுதியிலிருந்து இன்னும் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு 2 மணி நேரமாக சென்று கொண்டிருக்கிறார். சாலை எங்கும் தெருக்கள் எங்கும் மக்கள் வெள்ளமாக இருப்பதனால போக்குவரத்து இதை முழுவதுமாக இந்த சாலையிலே நிறுத்தப்பட்டு போலீசார் அவர்களை பொதுமக்களை அப்புறப்படுத்தி இந்த வாகனங்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக தொடர்ந்து அந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அருகே வந்து விட்டார். அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடம், அதாவது கோயில் தெப்பக்குளம் அருகே அந்த பரப்புரையை அவர் மேற்கொள்கிறார். இந்த மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு தற்பொழுது அருகில் விட்டார். இன்னும் சிறிது நேரத்துல அந்த பரப்புரையை அவர் மேற்கொள்கிறார். திருவாரூரில் தற்பொழுது பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு விஜய் வந்தடைந்திருக்கிறார். இங்கு குவிந்திருக்கக்கூடிய மக்கள் இவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு ஒரு 3 மணி அளவுல இந்த பகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதுபடி இன்று காலையில் இருந்தே நாகை பகுதியில மக்கள் அந்த பகுதிக்கு அவருடைய கட்சியினர் வர தொடங்கியது போல திருவாரூர் தெப்பக்குளம் அருகே அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கும் கூட்டத்தினர் வர தொடங்கினார். ஆனால் அவர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக வரும்பொழுது திருவாரூர் வழியாகத்தான், திருவாரூருடைய பைபாஸ் சாலை வழியாகத்தான் நாகையை கடந்தார் என்பதால் இங்கு குவிந்திருந்த கூட்டம் அனைவருமே சாலைக்கு சென்று விட்டார்கள். விஜய் அவ்வழியாக செல்கிறார். அவர் நாகைக்கு சென்று விட்டு மீண்டும் அதே வழியில் தான் வந்து கொண்டிருந்தார். ஒரு 3 மணி நேரமாக அவர் அந்த சாலையிலே பல்வேறு இடங்கள்ல அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த வரவேற்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் தற்பொழுது வந்திருக்கிறார். இந்த திருவாரூருடைய மிக பிரபலமான திருவாரூர் தேரோடக்கூடிய வீதியில் தான் அவருடைய பரப்புரை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. தெப்பக்குளம் அருகிலேயே அந்த பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான அவருடைய கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் பரப்புரையை மேற்கொள்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.